ஒரு அழகான ராஜ்யத்தில் மாலதி என்ற ஒரு அழகிய இளவரசி இருந்தாள். மக்கள் தன்னை புகழ்ந்து பேச வேண்டும் என்ற ஆசை அவளுக்குள்ள இருந்தது. அதற்காக அவள் தினமும் தோட்டத்தில் இருக்கும் சிறிய உயிர்களுக்கு உணவு போடுவாள். காயப்பட்ட பறவைகளை அன்புடன் காப்பாற்றுவாள். காலம் கடந்தது. இந்த ஊரிலேயே மாலதி போல் கருணை உள்ளம் கொண்டவர் யாருமில்லை என்று மக்கள் அவளை புகழ ஆரம்பித்தார்கள். ஒருநாள் காடு வழியாக சோர்வுற்ற நிலையில் ஒரு கிழவி வந்தாள். யாராவது உதவுங்கள் என்று அவள் இளவரசியிடம் கேட்டாள். மாலதி அவளுக்கு தண்ணீர் கொடுத்து உணவு அளித்து கால்வலிக்கு மருந்தும் போட்டு கவனித்தாள். ஆனால் அந்த கிழவி உண்மையில் ஒரு மந்திரவாதி. அவள் மாலதியிடம், உன் கருணை உண்மையானதா என்று கேட்டாள். இளவரசி ஆம் என்றாள். அதற்கு அந்த மந்திரவாதி, உன் கருணை பெரிய சக்தி. ஆனால் ஒருநாள் நீ அகங்காரம் கொண்டால் நீ ஒரு வண்ணத்துப் பூச்சியாக மாறுவாய். அப்போதுதான் சிறிய உயிர்களின் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் என்று புரியும் என்று சொல்லி மறைந்தாள். சில காலம் கழித்து மாலதியின் மனத்தில் அகங்காரம் வந்தது. உடனே மந்திரம் வேலை செய்தது. பளிச்சென்று ஒளி பறந்தது. மாலதி ஒரு அழகான நீலத்தங்க வண்ணத்துப் பூச்சியாக மாறினாள். காற்றில் சுழன்று பறந்தாள். மழையில் நனைந்தாள். இடியின் சத்தத்தில் பயந்தாள். ஐயோ, உதவி செய்யுங்கள் என்று கத்தினாள். அந்த நேரத்தில் ஒரு புயல் வீசியது. அவள் ஒரு சிலந்தி வலையில் சிக்கினாள். சிலந்தியை பார்த்து நடுங்கி, ஐயோ, காப்பாற்றுங்கள் என்று மனத்தில் அழுதாள். அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது, சிறிய உயிர்களின் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானது என்று. பசி, மழை, புயல், பயம் எல்லாவற்றையும் அவள் அனுபவித்தாள். நிலா வெளிச்சத்தில் ஒரு மலரின் மீது பசியோடு சோர்ந்து அமர்ந்தாள். கண்ணீருடன், நான் மீண்டும் நல்ல மனம் கொண்ட மாலதியாக மாற வேண்டும் என்று மனமுருகி வேண்டினாள். அந்த நேரத்தில் மந்திரவாதி மீண்டும் தோன்றினாள். அவள் மெதுவாகச் சொன்னாள், உன் அகங்காரம் கரைந்து விட்டது. உன் கருணை திரும்ப வந்துவிட்டது. மந்திர ஒளி பரவியது. வண்ணத்துப் பூச்சி மீண்டும் மாலதி இளவரசியாக மாறினாள். அதன்பின் மாலதி பெருமையை விட்டுவிட்டு மனிதர்கள், பறவைகள், விலங்குகள் எல்லா உயிர்களையும் தன் இதயத்தால் நேசித்தாள். அவள் உணர்ந்தாள், கருணை இருந்தால்தான் உண்மையான அழகு